பிஜேபி மதவெறியோடு இருந்தான். எங்ககிட்ட வரும்போது எந்த ஒன்றும் பண்ண மாட்டேன், பொது சிவில் சட்டம் கொண்டு வர மாட்டேன், பாபர் மசூதி ராமர் கோயில் கட்ட மாட்டேன், ஆர்டிகல் 370 தூக்க மாட்டேன், இங்கே எந்த மத கலவரத்தையும் நான் உருவாக்க மாட்டேன், எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு சரண்டாங்க. குறைந்தபட்சம் கொடுத்தோம். கடைசி வரைக்கும் திமுக கூட்டத்தில் இருக்க வரைக்கும் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ காங்கிரஸ் யோக்கியனா மொழியை கொண்டாந்து திருச்சவன் இந்திய திருச்சி 100 தமிழனை கொண்டவன் காங்கிரஸ் தான். எதுக்காக அவனை கூட வச்சு இன்னும் 100 பேர் சாவாமல் இருக்கட்டும். இதெல்லாம் எங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. 2 தேசிய கட்சியுமே தமிழர்களுக்கு எதிரான கட்சி. 2 தேசிய கட்சியுமே உள்ளூர் தமிழர்லேருந்து உலகத்தமிழர் வரைக்கும் கொலைப்படுறது தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் நீட்டு ரத்துன்னு சொன்னார். கண்டிப்பாக சொன்னோம். அதே மாதிரி வந்தோம், முதல் கையெழுத்து போட்டோம், சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு ரத்துன்னு போட்டோம். தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அழுவாங்க, ஐயோ இப்போ அதெல்லாம் கவலை இல்லை. நாங்கள் கேட்கறது, நீ ஆட்சி நடத்துகிற அளவுக்கு உன் அமைச்சரவை யோக்கியமாக இருக்கா? பாதி மந்திரி போத மந்திரியா, பாதி மந்திரி ஃப்ராடாக இருக்கான். ஆட்டு திருடனை கொண்டு போய் அரசு வழக்கறிஞர்னு போட்டீங்க, முந்தவாள் ராஜினாமா போட்டீங்க. இதுக்கு ஏதாவது பதில் இருக்குமா? தனிப்பட்ட விஷயங்களை பேச ஆரம்பிச்சா அப்புறம் திமுக பத்தி அவங்க பேசுறாங்களா, பல்வேறு வரும்ல. நீங்க ஆரம்பிச்சா திமுக அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் போய் பேசும். நீ அந்த அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் பேசுறதுக்கு திமுகவுக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறாங்க அவங்க. மன்னிக்கணும் சார், நாங்கள் ஆனாலப்பட்ட பண்டித நேரு குடும்பத்தையே பார்த்துட்டு வந்துட்டோம், புரியுதா இல்லையா? எமர்ஜென்சியை பார்த்தோம், நேரு மகளிர் நிலையான ஆட்சி திறக்கணும். அது எமர்ஜென்சி முடிச்ச உடனே ஒரு வருஷம் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் 1 வருஷம் கஸ்டடியில் வச்சு கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண அந்த காங்கிரஸை நேரு மகளிர் நிலையான ஆட்சி திறக்கணும். சந்தர்ப்பவாதம் இல்லையா? அது தமிழ்நாட்டின் நலனை கருதி சொன்னோம். அது எப்படி 2-3 வருஷத்துக்கு முன்னால நாங்கள் மொழிக்காக 100 பேர் செத்தான். இருங்க, எமர்ஜென்சி ஒரே நிமிஷம். மொழிக்காக 100 பேர் செத்தான். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வச்சிருக்கானா, கழிச்சிட்டானா? அப்போ காங்கிரஸில் இருக்கவங்களாம் தமிழன் இல்லை சொல்லுங்கள் நீங்கள் உங்களால். அவனாம் தமிழன் தானே? காங்கிரஸை தமிழ்நாட்டில் கழிச்சிருக்க வேண்டியது தானே? காந்தி என்னைக்கோ இந்தியாவில் கலைக்க சொன்னார், அது வேணாம், தமிழ்நாட்டில் கழிச்சிருக்கணுமா இல்லையா? மொழிப்போர் தியாகி பட்டம் கொடுத்தவனே காங்கிரஸ்காரன். அப்போ மொழிக்காக 100 பேர் செத்தான். நாங்கள் மிசாவில் 10 பேர் செத்தாலும் இந்த நாட்டுக்காக, தமிழ்நாட்டுக்காக, மொழிக்காக, மாநில உரிமைக்காக, மீண்டும் மத சார்பற்ற ஒரு கொள்கையோடு இருக்கிற காங்கிரஸை சரி வந்து தோழன்னு கூப்பிட்டோம். இவ்வளோதான். இதுக்கு மேலே எங்களுக்கு சுயநலம் கிடையாது. முதல்ல நாங்கள் எந்த பதவியில் போய் சுயநலத்தை பார்த்தோம்? நீங்கள் சொன்ன மாதிரி 2G கேஸ் போட்ட ஆள் யாரு? யாரு? புரியல. 2G கேஸை பொய்யா போட்ட ஆள் யாரு? அப்படி சொன்னா 2G கேஸோட ஆரம்பம் யாரு தெரியுங்களா? நான் மன்னிக்கிறேன், நீங்க அங்கே போக வேண்டாம். 10 பைத்தியக்காரன் பேசலாம் சார். 6.5 கட்சி உன்னோட நான் மந்திரி சபையில் கூட்டணியில் இருக்கேன். போட்டவன் யாரு? காங்கிரஸ். டீ போட்ட எவன் கவர்மெண்ட்ல நாங்கள் பேசி வழியில் வந்தோம்? பிஜேபி கவர்மெண்ட்ல. அப்போ பிஜேபியோட நீங்கள் கூட்டணி சொல்லலாம். மன்னிக்கணும், காங்கிரஸ்காரன் போட்டதையும் ஃபேஸ் பண்ணி அதை தாண்டி பிஜேபி எங்களை பழிவாங்கிற கட்சி வந்து அவன் கவர்மெண்ட்டில் கூட அதை ப்ரூவ் பண்ண முடியாமல் அவனையும் தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு நாங்கள் விடுதலை வெளில வரோம். நாங்கள் யோக்கியன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ காங்கிரஸ் எங்களுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணான்? அதே காங்கிரஸ் அறிவாலயத்தில் வச்சு சீட்டு பேர மேலே நடக்குது, கீழே நடக்குது, மேலே ரைடு நடக்குது. இவ்வளவும் தாண்டிட்டு எதுக்காக? ஒரு 10 காங்கிரஸ்காரங்க கூட தமிழ்நாட்டில் உயிரோடு இல்லை. கதர் சட்டை போட்ட காங்கிரஸ் 2 பேர் உள்ளே இருக்காங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஒருத்தன் கூட கதர் சட்டை போட்டு நான் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட காங்கிரஸ் இன்னும் தமிழ்நாட்டில் உயிரோடு தான் இருக்குது. காரணம் நாங்கள் தான் வச்சுருக்கோம். இந்த பாசிசம், மதவெறி, ஒட்டுமொத்தமாக இருக்கிற இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்றத மதத்தை தூண்டி கலவரம் பண்ணுற பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்தியாவுக்கு காங்கிரஸ் தேவைன்னு கற்றுக்கணும்.
பிஜேபி மதவாத கட்சின்னு உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியுதா? 2006 தெரியலையா? எங்களோட இருந்த வரைக்கும் அவன் மதவெறியோடு இருந்தானா? அதுக்கு முன்னால் நடந்த சம்பவம் நாங்கள் கேட்குறோம், எங்களோட இருந்த வரைக்கும் இருந்தானா? ஒரு தீவிரவாதி நாட்டில் இருக்கான். உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஒரு தீவிரவாதி ஒரு கும்பல் இருக்கான், நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஆயுதங்களை எல்லாம் சரண்டர் செய்துவிட்டு திருந்தி வாழுங்கள்னு கூப்பிடுறீங்க. வரான், சரண்டர் பண்ணுறான். அவனோட கொள்கையாக இருக்கிறதே ஆயுதம்தான். கொடுக்குறான், சரண்டர் ஆகிறான், பாவ மன்னிப்பு கொடுக்குறீங்க. நாட்டில் அவனை மதித்து அவனும் வாழ தகுதி உடையவர்கள் தான், நல்லவர்கள், திருந்தி விட்டார்கள், வாழட்டும் போங்கன்னு அனுப்புகிறீங்க. இது எப்படி தீவிரவாதத்தோட துணைக்கு போயிட்டீங்களா? தீவிரவாதத்தோட துணைக்கு போயிட்டது அர்த்தமா? கிடையாது. பிஜேபி மதவெறியோடு இருந்தான். எங்ககிட்ட வரும்போது எந்த ஒன்றும் பண்ண மாட்டேன், பொது சிவில் சட்டம் கொண்டு வர மாட்டேன், பாபர் மசூதி ராமர் கோயில் கட்ட மாட்டேன், ஆர்டிகல் 370 தூக்க மாட்டேன், இங்கே எந்த மத கலவரத்தையும் நான் உருவாக்க மாட்டேன், எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு சரண்டானா. குறைந்தபட்சம் கொடுத்தோம். கடைசி வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்க வரைக்கும் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு முன்னாலே ராமர் கோயில் இடிக்கப்பட்டுச்சு. அது சார், அது பிரிவியஸாக அவங்க கூட இருந்தவங்க பண்ண வேலை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கு பிறகு சொன்னீங்கல்ல, நாங்கள் வந்த பிறகு ராமர் கோயில் கட்டப்பட்டுதான் தான் கேள்வி. இதோடு நிறுத்திடுவோம். அப்போ நாங்கள் எந்த விஷயத்துலையும் பிஜேபி எங்களோட இருந்தால் அவனுக்கு நாங்கள் அடிமை இல்லை, அவன் தான் எங்களுக்கு அடிமையாக வச்சுருந்தோம். அவனை வெளில விடாமல் வச்சுருந்தோம். இப்போ காங்கிரஸ் யோக்கியனா? மொழியை கொண்டாந்து திணிச்சவன், இந்திய திணிச்சு 100 தமிழனை கொண்டவன் காங்கிரஸ் தான். எதுக்காக அவனை கூட வச்சுருந்தோம்? இன்னும் 100 பேர் சாவாமல் இருக்கட்டும் இருந்தான். இதெல்லாம் எங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. 2 தேசிய கட்சியுமே தமிழர்களுக்கு எதிரான கட்சிகள். 2 தேசிய கட்சியுமே உள்ளூர் தமிழ்லேருந்து உலக தமிழை வரைக்கும் கொலை பண்ணுறதுல தான் இருப்பான். இது விஜயோட கூட்டணி போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியுதா சார்? நாங்கள் இன்றைக்குன்னு இல்லை, இப்போ கூட சொல்கிறோம். காங்கிரஸ் ஏன் கூட வச்சுருந்த எங்களை 100 பேர் கேட்டாங்க. ஓப்பனாக நாங்கள் சொன்னோம், தப்பு இல்லைப்பா. காங்கிரஸுக்காரன் நாங்கள் எதிர்த்து அவன் ஆட்சியில் இருக்கும்போது இதே இந்த நீட்டுக்கு திணிக்காத, விளக்கு கொடுன்னு கேட்டால் திணிக்க மாட்டான், விளக்கு கொடுத்துருவான். ஆனால் அதுக்காக ஸ்கீமை கொண்டு வர மாட்டான்னு சொல்ல மாட்டான். நீட்டு கொண்டு வந்தது காங்கிரஸ், விளக்கு கொடுத்தவன் காங்கிரஸ் இல்லை. விளக்கு இப்போ முழுசாலும் விளக்கு கொடுக்க முடியாது. நாங்கள் சொல்கிறோம், கோர்ட்டில் இருக்கு. நாங்கள் இருந்த வரைக்கும் விளக்கு கொடுத்தவன் காங்கிரஸ். கோர்ட்லேயே வச்சுக்கிங்க சார், 100 பேர் சாவறான். இன்னைக்கு பிஜேபி கேட்குறேன், ஏன் உங்களால் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து விளக்கு கொடுக்க முடியாது? கொடுக்கலாம்ல. சட்டம் கோர்ட்டெல்லாம் காரணமே காட்ட முடியாது. பிசிஆர் ஆக்ட்னு ஒன்று இருந்தது. பிசிஆர் ஆக்டை கோர்ட்டு ரத்து பண்ணிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா? போன கவர்மெண்ட்டு, இதே பிஜேபி கவர்மெண்ட் பிசிஆர் ஆக்டை தப்பாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் இந்த ஆக்டை ரத்து பண்ணுறோன்னு சுப்ரீம் கோர்ட்டு சொன்னிச்சு. நார்த்துலலாம் பட்டியலாம் பற்றிட்டு எரிஞ்சுது, இங்கேயும் போராட்டம் வெடிச்சுது. ஆனால் பிஜேபி கவர்மெண்ட்டு கெட்ட பேர் வர்ற மாதிரி இருந்தது. உடனே பிஜேபி என்ன பண்ண தெரியுங்களா? அப்படியே அசம்பிளியில், ஹவுஸில், பார்லிமெண்ட்டில் அந்த ஆக்ட் செல்லுன்னு சட்டமாற்றம் கொண்டு வந்தான். உடனே நீதித்துறைக்கு ரிவ்யூ போட்டான். நீதித்துறை அதை நான் ஏற்றுக்கிட்டு ஆக்ட் செல்லுன்ட்டான். இப்போ இப்படி போயிட்டு எப்படி சார்? சுப்ரீம் கோர்ட்டு தானே அது. சுப்ரீம் கோர்ட்டு ரத்து பண்ணதை எப்படி பார்லிமெண்ட்டு அக்செப்ட் பண்ணிச்சு? மறுபடியும் அதே சட்டம் எப்படி பாஸ் பண்ணி? நீங்கள் காங்கிரஸ் வந்தால் நீட்டு வந்து விளக்கு தருவாங்கன்னு கொடுத்துருப்பான் சார். ராகுல் காந்தி இங்கே வந்து பேட்டியே கொடுத்தாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் நீட்டு ரத்துன்னு சொன்னார். இல்லை, அதை நம்பி தான் விலக்களிக்கப்படும். இதை நம்பி தான் உதயநிதி சொன்னாரா? ரகசியம் என்னன்னு கண்டிப்பாக சொன்னோம். அதே மாதிரி வந்தோம், கையெழுத்து போட்டோம், சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு ரத்துன்னு போட்டோம், ஆளுநர் தூக்கி குப்பையில் போட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம் ஃபைலில். நாங்கள் என்ன சார் பண்ணல? எல்லாம் தான் முன்னோம். இன்றைக்கி ஒரு மந்திரி பேசினா பாருங்க, எவ்வளோ அழகாக சொன்னா பாருங்க. யார்? தாவேக்கா மந்திரி. ஏன்னா அரசியல்வாதிலாம் ஊழல்வாதி ஊழல்வாதிங்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது சார், மக்கள் தான் சார் ஊழல்வாதி. வாங்க வேண்டியவன்ட்ட வாங்கிட்டு போட வேண்டிய போட்டான் பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மக்களை கொச்சப்படுத்தலை, அவனை நீ தானே ஊழல்வாதின்னு. இந்த மக்கள் இப்போ எங்கே, எந்த மக்கள் கொதிச்சு எழுச்சிது? எந்த மக்கள் கொதிச்சு எழுந்துச்சு? ஒன்றும் கிடையாது. அது அட்டானமஸ் பாடி மாதிரி மக்கள். அட்டானமஸ் பாடினா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்காக டெட் பாடின்னு அர்த்தம். அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. இல்லைன்னா இவ்வளோ பண்ண ஒரு தலைவனை தோக்கடிக்குமா தமிழ்நாடு?
தமிழ்நாடு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சரை தோக்கடிச்சதுக்கப்புறம் ஆளுறானுங்க. ஐயோன்னு எங்களுக்கு எல்லாம் கவலை இல்லை. நாங்கள் கேட்குறது, நீ ஆட்சி நடத்துகிற அளவுக்கு உன் அமைச்சரவை யோக்கியமாக இருக்கா? பாதி மந்திரி போத மந்திரியாக இருக்கான், பாதி மந்திரி ஃப்ராடாக இருக்கான். ஆட்டு திருடனை கொண்டு போய் அரசு வழக்கறிஞர்னு போட்டிங்க, முந்தவாள் ராஜினாமா பண்ணிட்டீங்க. இதுக்கு எதாவது பதில் இருக்குமா? உங்களுக்கு நிர்வாகம் தெரியுமா? யாராவது சொல்லு. நான் தான் பகிரங்கமாக சொல்கிறேன், டேய் முதல்ல உன் மந்திரி சபையை கூப்பிடு. உன் மந்திரி சபையில் ஒவ்வொருத்தன் தனி மனிதனோட வெள்ளை அறிக்கை கொடு, அப்புறம் முடிவு பண்ணுவோம். அது திமுகவும் அதிகமாகவும் செய்யுமா? அந்த மந்திரி சபையில் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குல்ல. இப்போ இப்படி எடுத்துருவோமா? நாங்கள் அது கூட போல இப்படி வந்துடுவோம். நாங்கள் எல்லாரும் மெடிக்கல் செக்கப்புக்கு ரெடி, இருக்கிற 59 எம்எல்ஏவும் ரெடி. ஆனால் அதுக்கு மாதிரி சேர்த்துக்க வேணாம். நாங்கள் என் கட்சி வரைக்கும் சொல்கிறேன், நாங்கள் ரெடியாக இருக்கோம் மெடிக்கல் செக்கப்புக்கு. உன் மந்திரி சபையை மெடிக்கல் செக்கப் வர சொல்லு. நீ ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்தியா அல்லது ரகசிய போதை காப்பு பிரமாணம் எடுத்தியா? நீங்கள் ஒரு இஷ்யூ வச்சுட்டு ஒரு கிரெடிட் கார்டில் ஒருத்தர் கார்டை வச்சு பண்ணினான்றதுக்கா நீங்கள் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாதுல்ல. ஒருவேளை திமுகவில் இருக்க மந்திரிகள்லாம் வயசானவங்களா இருந்திருக்கலாம், இளைஞர்கள் வந்தாலும் உங்களுக்கு சந்தேகம் வருதோ? அப்போ இளைஞர்களால போதைப் பொருளை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சந்தேகம் உங்களுக்கு சந்தேகம் வருதோன்னு கேட்குறேன். எங்கள் மந்திரியில் எந்த மந்திரி பொட்டம் உருட்டி மாட்டினா? குட்கா வியாபாரியாக இருக்க விஜயபாஸ்கரை கூட்டிகிட்டு போய் போதை மந்திரி சபையில் சேர்த்துட்டீங்க. அதே அதிமுகவோட தான் திமுக கூட்டணி சேர்ந்து தடவை அவங்கள ஆக்கணும் நினைச்சிங்க எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்குன்னு சார் அதெல்லாம் உங்கள் கற்பனை கதைகள். சண்முகம் சொல்கிறாரு சார், காதர் மொய்தீன் சொல்கிறாரு, விடுதலை சிறுத்தை திருமாவளவன் சொல்கிறாரு, உங்கள் கூட்டணி கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா ஒன்று நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களாம் போய் சொல்கிறாங்க. ஒன்று முழுசாக புரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் ஆதாயத்துக்காக அந்த பக்கம் போன கம்பெனி எப்படி வேணாலும் பேசலாம். கொள்கையெல்லாம் விற்றுட்டாங்க. கொள்கையை கொண்டுட்டு போய் நல்ல ஆள்கிட்ட அடமானம் வச்சுட்டு போய் ஐக்கியமான கம்பெனி. அதனால் இது கூட ரொம்ப டீப் பணம் போகணுன்ற அவசியம் இல்லை. நான் கேட்குறது ஒன்று, நாங்கள் அப்படி ஆக்கணும்னு சொன்னால் ஆளுங்கட்சியாக இருக்கிற விஜயை விட எங்களுக்கு மெஜாரிட்டி அதிகம் ஆப்போசிட் தரப்புக்கு. பொது வேட்பாளராக ஒரு பட்டியலினத்தில் பிறந்த தொல் திருமாவளவனை முதல்வர் ஆக்கலான்னு எல்லாரும் சேர்ந்து கூடி பேசினதாக தான் செய்தி. அது வந்து ரெண்டாவது செய்தி. முதல் செய்தி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள் எப்படி திமுக ஆதரவு, அதுதானே பிரச்சனையே. நாங்கள் காதர் மோதின்னு சொல்கிறோம், எங்களை கூட்டு பேசினாருன்னு சொல்கிறாரு, இல்லைன்றீங்க. நாங்கள் ஒன்றே ஒன்று கேட்குறோம், எடப்பாடியே பேசுகிறதா வச்சுக்குவோம். நீங்கள் சொன்னதுனால இல்லைன்ட்டு ஆயிடுச்சு. இல்லை தொல் திருமாவளவனை 2வது ரவுண்டு பேசியிருக்காங்கல்ல, இந்த யோக்கிய சமூக நீதி பேசுகிறவங்களாம் ஏன் கழட்டி விட்டாங்க ஒன்றிங்க? தொல் திருமாவளவன் கொடுத்துருக்க வேண்டியதானே? அது கூட பரவாயில்ல சார், அது கூட பரவாயில்ல. சமூக நீதி காவலராக இருக்கிற நடிகர் விஜய் தொல் திருமாவளவன் எம்எல்ஏ கூட கிடையாது. அந்த எம்எல்ஏவுக்கு கூட இல்லாத ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு, யார் இது தொல் திருமாவளவனே கொடுத்த பேட்டி, ஃபோன் போட்டு தொல் திருமாவளவனும் ஃபோனை எடுத்து சொல்லுங்கள் நான் நடிகர் விஜய் பேசுகிறேன்னு இல்லை, விஜய் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு துணை முதல்வரெல்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ண முடியாது, வேணா அமைச்சரவைக்கு நீங்கள் உள்ளே வந்துடுங்க அப்படின்னு ஒரு விஜய் வந்து தொல் திருமாவளவன்கிட்ட பேசின செய்தியை அவரே தான் வந்து பேட்டி கொடுத்தாரு. அவருக்காவது அமைச்சரவையில் கொடுத்தாங்க, நீங்கள் அதுவும் தரல. ஒரு நிமிஷம் சார், அவரே தான் வெளியில் வந்து பேட்டி கொடுத்தாரு. அதான் சார் நான் கேட்குறேன், அமைச்சரவைக்கா தயாராக திமுக அதுக்கே தயாரா இல்லை. இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு முதலமைச்சராகவே உனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன கட்சி திமுக. இந்த நேரம் பொது வேட்பாளராக நாங்கள் தொல் திருமாவளவனை முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்னால தேர்தலுக்கு முன்னால காட்டுமன்னார் கோவிலில் அவர் நிற்கிறதுக்கு திமுக ஒத்துக்கல. நீங்க முதல்ல காட்டுமன்னார் உள்ள உன் கட்சிக்காரன் நிறுத்தினீங்க, அதுக்கப்புறம் தான் இளைய பெருமாள், அதுக்கப்புறம் தான் நான் அந்த கேள்விக்கே வரேன். இந்த குற்றச்சாட்டு வேணாம்னு சொன்னது எதுக்காக? நாங்க சொல்ல கிடையாது, ஆனா அவர் சொன்னு சொல்றாரு. ஏன் அவர் எங்க பேச்சு கேட்டு தான் கட்சி நடத்துறாரு? அவருக்கு கட்சி நடத்துற தகுதி இல்லையா? இல்ல கட்சியில முடிவு எடுக்கிற தகுதி மனப்பான்மையா திமுக நடந்துக்குதுன்றான பிரச்சனை. ஒன்னு யாரு சார் இங்க இருக்க சொன்னது? அன்னைக்கே தூக்கி எறிஞ்சிட்டு போகணும்ல. நீங்க தான் அடங்க மறுப்போம் அத்துமீறுவோம் யார் பேசுறது? நீங்க தானே பேசுறீங்க. அப்புறம் எதுக்கு சார் திமுக அடங்கி போனீங்க? இது சொல்றதுக்கே உங்களுக்கு அசிங்கமா இல்லை? என்னை அவர் நிற்க வேண்டாம் என்று சொன்னார், நான் அடங்கி போய்விட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? சொல்லுங்க, உங்க வாயால சொல்லுங்க. அப்படிதானே சொன்னார், அவரே சொன்னார்ல. அழுத்தம் திமுகவுல அழுத்தம் வந்ததுன்னு சொல்றாரு. அப்ப அடங்கி போறதுக்கு அடங்கி போகணுன்ற வழியை சேர்த்து சொல்லுங்க.
நாங்கள் அடங்க மறுப்போம் அத்துமீறுவோம்னு பேசாதீங்க. யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் லீடர். அப்படின்னா நீங்கள் தலைவருக்கு உண்டான தகுதி இழந்துருவீங்க. அது கூட போகக்கூடாது. அவர் அப்படியும் பேசலை. அதனால் அவர் சொல்லாத ஒரு கருத்தை நீங்கள் நான் சொன்னதாக வச்சுட்டு வாதம் பண்ண வேண்டாம். ஆனால் நான் என்ன கேட்குறேன், ஒரு முதல்வராக உங்களை கன்சிடர் பண்ணுற இடத்துல திமுக வந்துருச்சுன்னு நீங்கள் தான் பேட்டி கொடுத்தீங்க. என்னை திமுக கடைசி நிமிடம் வரை திமுக தரப்பிலிருந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை, எல்லோரும் ஆதரவு கொடுப்பார்கள் என்று. எனவே நான் அந்த முடிவுக்கு போக 108 அப்படின்னு சொன்னால் நீங்க சொன்னால் நீங்க அப்படின்னா முதலமைச்சராக கன்சிடர் பண்ற இடத்துல திமுக வந்துருச்சுன்னு மூவாயாலே ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கு பின்னால அந்த ஆள் போன போட்டு நீ துணை முதலமைச்சருக்கு கூட லாய்க்கு இல்லை, உன்னை ஆக்க மாட்டேன்னு சொன்னா நீங்களாம் போகலாமா? அந்த பக்கம் போகலாமா? அசிங்கமா இல்லை? இதை நான் சொல்லலை, நீங்க தான் பேட்டி கொடுத்து. துணை முதல்வர் இதை கூட நான் உங்க டிவிக்கு தான் முதல்ல சொல்றேன். இது வரைக்கும் நான் தொடவே இல்லை, பேசுனதும் இல்லை. சார், துணை முதல்வருக்கு கூட தயாராக இல்லை தாவேகா, அமைச்சரவைக்கே தயாராக இல்லை திமுக. அப்படிங்கும் பொழுது இந்த காலம் இல்லை, எந்த காலத்திலும் கூட்டணி மந்திரி சபைக்கு திமுக இடம் கொடுக்காது. இந்த வச்சுட்டாங்களே, அவங்க கொடுத்துட்டாங்களே. யார் வேணாலும் கொடுக்கட்டும். கொடுக்குறேன்னு சொல்லும்போது ஏன் அவங்களோட வாக்கையும் வாங்கிட்டு நீங்க கேள்வி வருதுல சார். நாங்கள் கேட்கும்போது அப்படின்னா நான் திரும்பி கேட்பேன். அப்போ திமுக மட்டும் தனியாக நிற்கும். அப்போ நான் திரும்பி உங்களுக்கு எது சார், நான் திரும்பி கேட்குறேன் சார். நீங்களாம் அரசியல் கட்சி ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன் தனியாக நிற்கிறதுக்கு தெம்பு இல்லை, துணிச்சல் இல்லை? ஆளுக்கு எல்லாரும் தனித்தனியாக நிற்போம். ஏன் திமுக நிக்கல? திமுக நிக்கலன்னு கேட்க எங்களை எவனும் நிற்க விட்டது இல்லை. ஏன் அவங்களே கூப்பிடுறீங்க? நீங்க வேணாம்னு சொல்லுங்க, நான் தனித்தனி பாருங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் அட்ரஸ் என்வலப்மெண்ட் கொடுத்ததே திமுக தான். அதனால் என்ன பண்ணி சொல்கிறீங்க? நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், 50 வருஷத்துக்கு முன்னாடியே அடக்கம் பண்ணியிருப்போம் 10 கட்சியை. நாங்கள் தான் போய் அப்பைக்கப்போ பூஸ்ட் பாட்டில் கொடுத்து கூட்டிகிட்டு வருவோம். பூஸ்ட் கொடுத்து வளர்த்து கொடுத்து கூட்டிகிட்டு வருவோம். வந்த வேணே நீ எங்களே அடக்கம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டானோ. நீங்கள் பூஸ்ட் கொடுக்கும்போது சரியாக கொடுத்துருக்கணும். நான் தான் சொல்கிறேனே, நாங்கள் பால் ஊற்றி தான் வளர்த்தோம். இப்போ போயிருக்காங்க பாருங்கள், அவங்க பாலுக்கு பதிலாக பால்டாயில் ஊற்றி வளர்ப்பானுங்க. பொறுத்திருந்து பாருங்கள், அத்தனை கட்சியும் அவுட்டு. இப்போ ஒரு ஆள் கோபால்சாமி கச்சகண்ணன் தேடுறாரு. அவர் நீங்கள் இருந்த 2 எம்எல்ஏ சின்னத்தில் தான் நின்னா ஜெயிக்கணும்னு அழுத்துனீங்க அப்படின்ற மாதிரி அவர் குற்றச்சாட்டு இருக்குல்ல. இதெல்லாம் அவர் சொல்கிறாருன்னு வச்சுங்க. அவர் தான் அந்த பதில் அவரே எடுத்துக்கணும். தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி உள்ள ஆளான்னு நீங்கள் தான் கேட்கணும். நானேவா கேட்குறது? எத்தனை தாட்டி கேட்குறது? நாங்கள் உட்காருன்னா நீங்கள் எல்லாம் உட்காந்துருவீங்க, எழுந்துருன்னா எழுந்திருக்கிறீங்க. அப்படி இருந்தோன்னு நீங்கள் போய் வெளில சொன்னீங்கன்னா மக்கள் உங்களை காரி துப்புமா துப்பாதா? ஆனால் வைகோ நீங்கள் லீடர்னு கூடக்கூடாது, தலைவர்னு கூடாதீங்க. அவங்களும் தலைவர் பற்றி ராஜினாமா பண்ணிட்டு மரியாதை இன்னொரு ஆள் தலைவராகிருங்க. என்ன சார் அர்த்தம்? அரசியல் கேவலமா 6 வருஷத்துக்கு ஒரு தாட்டி லீஸுக்கு போற மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 1-2 எம்எல்ஏவுக்காக கட்சியை லீஸுக்கு போடுறாங்க. இதான் அர்த்தம். அது திமுக ஏன் வாங்குது? நாங்க வாங்கலாம், அதிமுக வாங்குவோம், அவ்வளவுதான். அதிமுக வாங்கலன்னா நீங்க தாவேக வாங்கும். இப்ப தாவேக வாங்கிட்டு இருக்கு, போயிட்டு இருக்காங்க. ஒரு ரவுண்டு முடிச்சுன்னா அடுத்து எங்கிட்ட வந்தாலும் வருவாங்க. ஆக எங்க கேட்டு க்ளோஸ். ரைட், நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அவங்க யாரும் இல்லைன்னாலும் க்ளோஸ் பண்ணீங்களா? மன்னிக்கணும், எங்க தலைவர் தெளிவான முடிவில் இருக்காரு. இனி யார் கூடயும் கூட்டணி இல்லை, தனித்து நிற்போம் என்று முடிவெடுக்கலாம் இருக்காரு. அப்படி எடுத்துட்டாருன்னா எங்களுக்கு தெரியும். ஜெயலலிதா இருந்தா கூட அவங்க தனியாக நின்னாங்க. 2016 தனியாக நின்னாங்க. நாங்கள் இப்பயும் சொல்கிறோம், எங்களை எவனும் தனியாக நிற்க விடலை. இப்போ விட்டுருக்கானுவோ நிற்போம் கண்டிப்பாக. மிக்க நன்றி. தமிழக அரசியல் சூழல் பற்றி எங்களோட விளக்கியது மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார்.